வணக்கம். தொழில் களம் சார்பாக எனது வாழ்த்துக்கள். நான் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக ஜானாதன் என்கிறவன் நான் களமிறங்கிறேன். நான் திருப்பூருடைய மண்ணின் மைந்தன். நான் பூர்வீகமாக விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய திருப்பூருடைய தொழில்துறையினுடைய பங்களிப்பு 25 ஆண்டு காலமாக நான் திருப்பூர் சம்பந்தப்பட்ட தொழில் நான் செய்து வருகிறேன். ஒரு கடைசியாக 5 ஆண்டு காலமாக நான் ஸ்பின்னிங் மில் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். உங்களுக்கு திருப்பூரினுடைய பிரச்சனைகளை நிறையா யோசித்து செய்கிறது தான் உங்களுக்கு நாம் தமிழ் சார்பாக நான் இந்த பாராளுமன்ற தொகுதியில் நான் களமிறங்கி இந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதை சென்று நான் காணுகிறேன். உங்களுக்கு திருப்பூரினுடைய மிகப்பெரிய பிரச்சனை உள்கட்டமைப்பு வசதி. திருப்பூர் முதல் தொட்டிக்குளம் கிராமமாக இருந்தது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நகரம், மாநகரம், மாநகராட்சியாகி திருப்பூருடைய மாவட்டம் உருவெடுத்த பின்பு கூட திருப்பூர் டெய்லி 10 லட்சம் மக்களை வடக்கு தெற்காக பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில்வே மேம்பாலம் மட்டும்தான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திருப்பூர் 70% மக்கள் ஒரே ஒரு மேம்பாலத்தை கொண்டு தான் பயன்படுத்துகிறார்கள். 30% மக்கள் மழைக்காலங்களில் மழைக்காலங்களில் வடிகாலுக்காக பயன்படுத்தப்பட்ட போக்குவரத்து தான் இன்னும் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். திருப்பூர் இன்றளவும் 2 கல்யாணம் சென்று வந்தால், ஒன்று பெருமாநல்லூருக்கும் ஒன்று தாராவார் ரோட்டுக்கும் கல்யாணம் சென்று வந்தால் மாலை 5 மணிக்கு புறப்பட்டால் நைட் 9 மணிக்கு தான் சேர முடியும். 2 கல்யாணத்துக்கு மட்டும் போய் சென்றால் அது எல்லாத்துக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். திருப்பூருடைய சிரமம் உள்கட்டமை வசதி அவ்வளவு மோசமாக இருக்கிறது. அதுக்கு என்னை மக்கள் தேர்ந்தெடுத்தால் அதுக்கு சரியான தீர்வு கண்டு திருப்பூர் மாநகராட்சிக்குள்பட்ட 2 மேம்பாலங்கள் கட்டி பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது தீர்வு காண்டு உடனடியாக பிரச்சனையை சால்வ் பண்ணி உடனடியாக சரி செய்து படப்படும். உங்களுக்கு தொழில்துறையினுடைய பிரச்சனை என்னென்றால் திருப்பூருடைய கவர்மெண்டுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. ஜிஎஸ்டி என்கிற ஒரு வார்த்தை மிகப்பெரிய 2 ஆண்டு காலமாக நம்மவே எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டுள்ளதுக்கு அதுக்கு காரணம் மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையை உடனடியாக அமல்படுத்தி வென்பு திருப்பூர் மக்கள் 2000 தொழிற்சாலை சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டன. அந்த தொழிலாளர்களுடைய நிறைய தொழிலாளர்கள் லோக்கல் வந்த தொழிலாளர்கள் எல்லாமே ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் அவங்க சொந்த கிராமத்தில் தங்கிவிட்டதால் வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் திருப்பூர் நோக்கி வருகிறார்கள். அவங்களுக்கு சரியான புரிதலானால் அவங்களால சரியான குவாலிட்டி தர முடியறதில்லை. நம்ம திருப்பூர் பண்ணி குவாலிட்டி தர முடியறதில்லை. அதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்தால் திருப்பூர் பனியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை முன்னின்று சரி செய்து தரப்படும். 2008 திருப்பூருடைய பின்னலாடை மிகப்பெரிய சிரமம் தள்ளப்பட்டுள்ளது. 2007 முதல் டையிங் பிரச்சனை என்று ஆரம்பித்தவர் 2008, 2009, 2010, 2008க்கு அப்புறம் டையிங் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, ஒவ்வொரு பொருளாதார பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையும் 2019 வரைக்கும் வந்துட்டோம். 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து திருப்பூர் தொழில்துறையினர் மிகவும் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டுள்ளார். உங்களுக்கு நீங்கள் திருப்பூரில் இன்னைக்கு தொழில் செய்வதென்றால் இன்னைக்கு பைத்தியாரம் நினைக்கிற சூழ்நிலை ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் 2008 காலத்தில் திருப்பூர் ஏற்றுமதி என்றால் பெருமைமிக்க ஒரு மக்களாக பார்க்கப்பட்ட என்று திருப்பூர் தொழில் செய்கிறேன் என்றால் அவனை பைத்தியாரத்தனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்று மக்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் தொழில் செஞ்ச பூரா பேங்கில் கடனை வாங்கிட்டு சீரழிவு சிரமப்பட்டு பார்த்தா வேண்டாம் சாமி, சிவனே இருக்கலாம் சாமி, ஏதோ பில்டிங் வாடகை விட்டுட்டு சிவனே இருக்கலாம் மனநிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இதெல்லாம் சரி செய்யப்படும். அதே வேறு வடக்கு தொகுதி சென்றால் கொல்லப்புள்ளூர், கோபி எல்லாம்னா நிறைய விவசாயம் சார்ந்த இடம். அங்கெல்லாம் அங்கே என்ன விவசாயத்துக்கு என்னன்னா நிறைய இடம் என்ன விவசாயம் நிறைய விளையுது. ஆனால் விலை இல்லை. ஆனால் விலை இருக்கிற படத்தில் விலை இருக்கிறதில்லை. அது என்னன்னா இருக்க சரி சமமான பிரச்சனை என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருடங்கள் ஒரு மாட்டை வாங்கி ஒரு சின்ன மாடு கண்ணுக்குட்டி இருக்கும் பொழுது 6 வருடங்கள் வளர்த்தி அது கண்ணு போடுறதுக்கப்புறம் பால் கறந்தால் லிட்டர் 20 ரூபாய்க்கு விற்கிறான். அதே பாலை வாங்கிட்டு போய் 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி லிட்டர் 40 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துருக்கான். எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. 6 வருடங்கள் ஒரு மாட்டை சின்ன மாட்டை பெருசு பண்ணி அது 6 வருடங்கள் மாடு பெருசாகாது. 6 வருடங்கள் வளர்த்தி கண்ணு போட்டு அது பால் கறந்து கொண்டு போய் கொடுத்தானா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு போய் 20 ரூபாய்க்கு லாஸ்ட் 40 ரூபாய்க்கு வித்துட்டு போகிறான். இதெல்லாம் சரி செய்யப்படும். ஏற்றத்தாழ்வு நிறைய ஏற்றத்தாழ்வு பொதுமக்களுக்கும் இந்த விளைவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் நாம் தமிழ் ஆட்சியில் நிறைய சரி செய்யப்படும். உங்களுக்கு கொலப்பூர் தொகுதியில் நிறைய பணமரமெல்லாம் இருக்குது. இன்னைக்கு ஒரு நொங்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இன்னைக்கு நொங்கு 20 ரூபா. ஒரு கொலையில் 30 நொங்கு இருக்குது. அந்த நொங்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்க்கு விற்கலாம். நம்ம என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடினா ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணத்து வீட்டில் முன்னாடி வச்சு ஆப்பிள் வச்சு அந்த பெரிக்காயா ஆப்பிள் ஆங்கிலம் தெரிய மாட்டேங்குது. நொங்குக்கிற புறந்தள்ளி இன்னைக்கு நொங்குடைய விலை இன்னைக்கு 20 ரூபாய்க்கு போச்சு. இன்னைக்கு 17 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊர் இன்னைக்கு 17 அவ்வளவு அருமையான ஒரு நீர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூரா நம்ம மக்கள் பூரா இன்னைக்கு ஒரு காலம் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல சொல்லும் பொழுது கல்லு கூடி செத்தவனும் இல்லை, சொத்தை வித்து கல்லு கூடி சொத்து வித்துன்னு இல்லைங்குவாங்க. ஏன்னா 10 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு கல் குடிச்சானா பாட்டு சந்தோஷமா இருந்திருப்பான். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தேசிய மதுபானம் ஒன்று இருக்குது. ஸ்பெயின் எடுத்தீங்கன்னா ஒயின் இருக்கு, ரஷ்யா எடுத்து ஓட்கா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கல்லுங்கிறது தேசிய மதுபானம். அது ஒன்றும் கெடுதல் கிடையாது.
ஸ்ரீலங்கா நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. நம்ம வந்து சாராயத்தை குடிச்சு போட்டு கல்லை போகிற தடை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைச்சால் முதலாக மதுபானத்தை தடை செய்யப்பட்டும் தேசிய மதுபானம் கல்லை வந்து நான் கொண்டு வந்து நகரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி அந்த மதுபானத்தை தேசியமான மதுபானத்தை கல்லை என்கிற பதநீரை கொடுத்து மக்களை வந்து சந்தோஷம் வச்சிருப்போம். உங்களுக்கு இன்று தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் கோவைன்னு இருந்தது. அது ஒரே காரணம்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய பருத்தி விளைஞ்சது. நம்ம விவசாயிகள் அப்பா அம்மா தாத்தாவில் நிறைய விவசாயம் பருத்தி போட்டு பருத்தி எடுத்தாங்க. அதுதான் பேர் தென்னிந்தியன் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் பேர் இருந்தது. இன்னைக்கு என்ன நம்ம வறட்சினால தள்ளப்பட்டு பருத்தி போடுற இடத்துல எல்லாம் பருத்தியெல்லாம் போடாமல் காடு கூட சும்மா கிடக்குது. அப்போ என்னென்னா பருத்தி வாங்க முடியாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு போகிறோம். அங்கிருந்து பருத்தி வாங்கணும்னா கிலோ 10 ரூபா வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு ஆகிட்டு இருக்குது. இங்கே பூரா காடு சும்மா இருக்குது. பூரா காடு பூரா அருமையாக பொட்டல் அருமையான காடு பூரா பருத்தி விளைஞ்ச காடு பூரா பொட்டலா காடு சும்மா இருக்குது. என்ன காரணம்? ஒரு தரிசனம் ஆகி போச்சு. ஒரு தண்ணி இல்லாமல் தண்ணி கொடுத்தாச்சுன்னா இன்னும் நிறைய பருத்தி விளையப்போம். இங்கேயே வந்து கிலோ 10 ரூபா 5 ரூபா கம்மியாக கொடுத்தா கூட நிறைய மில்லு முதலாளிகள் 70% திருப்பூர் வந்து தான் தமிழ்நாட்டில் 70% மில்லு முதலாளி இங்கே தான் இருக்கிறாங்க. மில் உற்பத்தியுடைய நூல் உற்பத்தி திருப்பூரில் 70% இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் பருத்தி பூரா வாங்குறது ஆறுதல் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பருத்தி விளையக்கூடிய கொங்கனாபுரம் திருப்பூர் சம்பந்தப்பட்ட ஏரியாவில் அவ்வளோ ஒரு நல்லா பருத்தி விளைய காரணம் என்ன? பூராமே தண்ணி இல்லை. தண்ணினால பருத்தி விலையாக போன முடித்தா கூட தரிசலாக போட்டுருக்கோம். பருத்தி பூராமே எக்ஸ்ட்ரா வந்து ஆடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அவர் வாங்க போட்டுனா கிலோ 10 ரூபா 5 ரூபா டிரான்ஸ்போர்ட் லாரி செலவாகிடுது. வர 5 நாள் செலவாகுது. உங்களுக்கு நல்ல பருத்தி கிடைக்கிறது இல்லை. நாங்கள் தமிழர் ஆட்சி அமைஞ்சால் இங்கே நிறைய டேம்பு கட்டி கொடுத்து வாய்க்க வெட்டி கொடுத்து நீர் நிலைமையை உருவாக்கி தண்ணி நிறைய கொடுத்து விவசாயம் அங்கேயே பருத்தி விலை வச்சு இங்கேயே நாங்களே கவர்மெண்ட்டே பருத்தி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நியாயமான விலை பர்ச்சேஸ் பண்ணி நியாயமான விலைக்கு மில்லு விலை கொடுத்தோம்னா ஒரு சீராக விவசாயிகள் நல்லா இருப்பாங்க. மில்லு நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, தரம் நல்லா இருக்கு, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் 12 ஒரே ஒரு நூல் கிடைக்கி 6 மாசமா 1 வருஷமா ஒரே மாதிரி பையன் ரேட்டு வாங்குவாங்க. சிரமம் எல்லாம் போயிட்டு இருக்கு. மில் உற்பத்தி அருமையா இருக்கு. எனக்கு வாக்களித்தால் மத்திய அரசுடைய வேலை மாநில அரசின் வேலையில் வந்துட்டு உள்ளூர் மக்களை சார்ந்த தொழில் கண்டிப்பாக வந்து உள்ளூர் மக்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படும். வெளிநாட்டு மக்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்து தப்பு இல்லை கொண்டு என்னுடைய சார்ந்த மண்ணின் மக்களை தான் வந்துட்டு இந்த மத்திய அரசுடைய மாநில அரசுடைய வேலையில் வந்து என்னுடைய மக்களுக்கு தான் வந்துட்டு நான் முன்னுரிமை தர சொல்கிறேன் கோரிக்கையை வந்து கண்டிப்பாக வைப்பேன் பார்லமெண்ட்டில் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமங்கள் பூரா வந்துட்டு காலியாகுது, நகரங்கள் பூரா பிதுங்குது. என்ன காரணம்? கிராமங்கள் பூராமே நகரத்தை நோக்கி மனிதன் 3க்காக வர்றான். ஒன்று வந்து வருமானம், 2வது கல்வி, மருத்துவம். எங்களுடைய நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் எங்களுக்கு வாக்களித்தால் கிராமத்திலேயே வந்து வருமானத்தை உருவாக்கி கொடுப்போம். கல்வியை அங்கேயே கொடுத்துருவோம், சமான கல்வியை கொடுத்துருவோம். மருத்துவத்தை மிக சரியாக மருத்துவத்தை கொடுத்துருவோம். அதனால் வந்து எங்களுக்கு விவசாய சனத்தை வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி.